கேட்டுட்டு இருக்கிறது ஜேகே ஃப்ரம் 89.6. நான் உங்கள் அஜய் ஆர்த்தி பேசுகிறேன். ஹலோ மக்களே, வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்குது ஜேகே ஃப்ரம் 89.6. நான் உங்கள் அஜய் ஆர்த்தி பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டேனா நம்ம ஊர் விவசாயிங்கிட்ட நம்மளோட பாரம்பரிய விவசாய முறைகள் என்ன, அவங்க என்னென்ன பண்ண வளர்ப்பெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் நம்ம ஜேகேஎம் காலேஜில் இருக்கிற விவசாயிக்கிட்ட அவங்க பண்ண வளர்ப்பு முறை என்ன, விவசாய நிலம் பற்றின எத்தனையோ தகவலை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இவரோட பேர்லேருந்து இவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஐயா, உங்கள் பேர்? பிரகாஷ்ங்க. எந்த மாதிரி நிலம் வச்சுருக்கீங்க நீங்கள்? விவசாய நிலம் தாங்க. இல்லை, கரிசல் மண் அந்த மாதிரி ஏதாவது செம்மண் அந்த மாதிரி? செம்மண் வச்சுருக்கேங்க. செம்மண். நீங்கள் எந்த மாதிரி பயிர்களை தேர்ந்தெடுப்பீங்க, எப்படியெல்லாம் சூஸ் பண்ணுவீங்க? மஞ்சள், கரும்பு, பருத்தி இந்த மாதிரி பயிருங்க. அது உங்களுக்கு அதிகமாக லாபத்தை ஏற்றி கொடுக்குங்களா? இருக்குங்க. இப்போது பருவகாலம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா? இப்போது இந்த டைமுக்கு வந்து இந்த பயிர் போட்டால், மஞ்சள் போட்டால் இந்த குயிக்காக இதாகிடும் அப்படின்னு. அது பருவத்துக்கு தகுந்த மாதிரி பயிர் விவசாயம் பண்ணுவோங்க. இப்போ மஞ்சளுக்கு எவ்வளோ நாள் எடுக்குங்க ஐயா? 10 மாதம் 11 மாதம் ஆகுங்க. அது லாபம் அதிகமாக ஈட்டி கொடுக்குங்க இல்லையா? அந்த மாதிரி வேறு என்ன மாதிரி பயிர்களை வச்சுருக்கீங்க? கரும்புங்க. கரும்புங்க இல்லையா? ஸோ அது எந்த மாதிரி சாகுபடி பண்ணுறீங்க, விளைச்சல் பண்ணுறீங்க? சொட்டு நீர் பாசனத்தில் விவசாயம் பண்ணிட்டு. சொட்டு நீர் பாசனங்களா? அந்த முறையை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சொட்டு நீர் பாசனத்தில் கீழே மண்ணடியில் போட்டு சொட்டு நீர் இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. மண் நிலத்தில் மூடி. இது பாரம்பரியம் உங்ககிட்ட இருக்கிறது இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க ஐயா. இப்போ கரும்பு சூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது எப்படி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? இல்லை டைரெக்டாக போய் அலுவலகத்துக்கிட்டேருந்து வாங்குவீங்களா, இல்லை நீங்கள் பாரம்பரியம் ஏதாவது வச்சுருந்து வாங்கிக்குவாங்க? அலுவலகத்துலேருந்து. அது எப்படி சூஸ் பண்ணுவீங்க? என்ன ரகம் நல்லா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேட்டரியிலேருந்து கொடுப்பாங்க. இப்போ கரும்பு நட்டு அப்படின்லாம் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இந்த விளைச்சல் வந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அது சூஸ் பண்ணுற விதையை பொறுத்து தான் நமக்கு இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் அதை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த அடியில் கரும்பு வளரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த முறைகளான கரும்புகள் இருக்கும் இல்லையா? அது பார்த்தோன்னே இது அப்படி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சொல்வீங்க? பார்க்கக்கூடியதாக தான் இருக்குது. இந்த மாதிரி கிணறு, பம்ப் செட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா ஏதாவது? இருக்குங்க. போரு, கிணறு இருக்குது. அதுக்கான மின் வசதி, உற்பத்தி அதெல்லாம்? மின் வசதி சோலார் யூஸ் பண்ணுறோங்க. இது வழியமாக யூஸ் பண்ணுறோம். கரண்ட் எல்லா டைமும் சோலார் இது பண்ணுவோங்க. பரவாயில்ல. சோலார் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இப்போ மின் உற்பத்தி அந்த விலை வந்து கம்மியாக இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. கரண்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கணுங்களே, சோலார் வெயில் அடித்தா அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேலையாட்களை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா தொழில்நுட்பம் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ தொழில்நுட்பம் வந்தங்காட்டி வேலையாட்களோட பற்றாக்குறையும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சம்பள உயர்வும் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின உங்கள் கருத்து? அதுக்காக பவர் வீட்டர் யூஸ் பண்ணுறேங்க. அப்புறம் பவர் டில்லரு, இது மாதிரி கரும்பு பயிருக்கு, கால் மாறருக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களா? அங்கே தெளிப்பு நீர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லை, சொட்டு நீர் அந்த மாதிரி மருந்துகள், அதுக்காக ட்ரோன்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம ஏரியாவில் ஒன்றும் எதுவும் இல்லைங்க. சரி. இப்போ நீங்கள் கரும்புக்கு எந்த மாதிரி தொழில்நுட்பம் பயன்படுத்துகிறீங்க? கரும்புக்கு வந்து ட்ரோன் தான் பேட்டரி மூலிமா நான் இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரிங்க. இப்போ கேமரா அந்த மாதிரி 360 டிகிரி கேமரா அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? அது இல்லைங்க. அது இல்லைங்க. அதுக்கு பயிருக்கு இன்சூரன்ஸு அது மாதிரி இது பண்ணிக்கிறேங்க. இப்போ வாய்க்கால்கள் இப்போலாம் அந்த டைமுக்கு வெயில் காலம்னா அப்படின்னா வாய்க்கால்களுக்கு ஒரு திறந்துடுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்குங்களா, இல்லை இந்த ஏரியாவுக்கு அந்த வாய்க்கால் பாசனம் எல்லாம் வருதுங்க? பாசனம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ அரசுக்கிட்ட ஏதாவது நீங்கள் உதவி வாங்கியிருக்கீங்களா? அரசுக்கு சொட்டு நீர் பாசனம் இது உதவி வாங்கியிருக்குங்க அரசுலேருந்து. மழைநீர் தொட்டி அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? அது இது இல்லைங்க. இல்லைங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பாரம்பரியம் விவசாயம் அந்த மாதிரி ஆர்கானிக்காக பண்ணுறீங்க. இப்போ அந்த கரும்பு சொன்னீங்க பார்த்தீங்களா, பூச்சிக்கொல்லி, அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி மருந்து யூஸ் பண்ணுவீங்க? மருந்து வந்து யூரியா, பொட்டாசு, டிஏபி, இந்த மாதிரி வேப்ப முன்னாக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேங்க. இது வந்து எவ்வளோ நாள் ஆகுங்கண்ணா இந்த கரும்பு? 10 மாதம் 11 மாதம் ஆகுங்க. பேட்டரி எப்படி இது பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 10 மாதம், ஆவரேஜ் 9 to 10 இது பண்ணிடுவாங்க. இப்போது கரும்புனா ஃபஸ்ட்டு அந்த காலத்துலலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை விட ஆளை விட ஹைட்டாக இருக்கும், 7 அடி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ கரும்போட அளவு எவ்வளோ இருக்கும் அடி கணக்காக? அளவு இப்போ ஒரு 10 அடிக்குள்ளே அவ்வளோதான் ஹைட்டு வளருது. ஜாஸ்தி பாரம்பரியமாக அது வரதில்லை. சரி. இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி விவசாயம் நிலம் வச்சுருக்கீங்க, விவசாயம் பண்ணுறீங்க?
அதாவது கரும்பு, மஞ்சள், பருத்தி இது வச்சுருக்குங்க. இப்போது பருத்தி அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? உங்களுக்கு 6 மாதம் ஆயிருங்க எல்லாம் இது பண்ணும்போது. 4 மாதம் 5 மாதம் பருத்தி வெடிக்கு 6 மாதம் ஆகும்போது எல்லா காடு காலி ஆயிடும். இப்போது பனைமரம் அழிஞ்சிட்டே வருதுங்க இல்லையா? இப்போ நீங்கள் பனைமரம் யூஸ் பண்ணுறீங்களா, வச்சுருக்கீங்களா? பனைமரம் வச்சுருக்குங்க. பண்டு சுற்றி தோட்டத்தை சுற்றி இப்போ இதுக்கு மட்டும் வச்சுருக்குங்க. பனைமரம் இப்போ அழிஞ்சிட்டே வருதுன்னு சொன்னேன் இல்லையா? அது தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? தடுக்கிறதுக்கு என்ன, நம்ம தோட்டை சுற்றி தண்ணி அதிகம் வரோம்னா தோட்டை சுற்றி வச்சோம்னா தண்ணி இழுத்து கொடுக்கு, அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதான் இப்போது பனைமரம்னா தண்ணி கம்மியாக செலவாகும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பனைமரத்தில் வச்சா அதிகமாக அந்த பழத்தை சாப்பிடவே நிறைய விலங்குகள் வருது, அதனால் வயல்லாம் நாசமாயிடுது அப்படின்னு சொல்லி தான் பனைமரத்தை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அதை எடுத்துக்கிறதுக்கே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பனைமரத்துலேருந்து நிறைய பேர் கோடிக்கணக்கான ரூபாயில் வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. கருப்பட்டி பிராண்டே வந்து இப்போ ஃபுல்லாக இந்தியாவிலேருந்து வெளிநாடுகள் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? பனைமரத்துலேருந்து இலை யூஸ்ஃபுல் தான் இருக்குது. உங்களுக்கு பனைமரத்துலேருந்து பதனி எடுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு பழம் வறுத்து விதைக்கிறதுக்கு கிழங்காக்கலாம். கிழங்காக்கி நம்ம அதில் விதையை எடுத்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிக்கலாங்க. அப்புறம் தென்னை மரத்துலேயும் அதே மாதிரி பதனி இது மாதிரி எடுக்கலாங்க. இளநீ இது தேங்காய் இது மாதிரி போட்டால் இளநீ இதெல்லாம் எடுத்தோம்னா உங்களுக்கு ஈல்டு நம்மளுக்கு அடுத்த இது ஈல்டு அதிகமாக வருங்க. அதுக்காக இது பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ அறுவடை பண்ண இந்த மஞ்சள், இந்த கரும்பு இதெல்லாம் வந்து நீங்கள் தனியார் கிட்ட கொடுப்பீங்களா இல்லை அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம்? இப்போ வந்து தனியார் மூலியமாக தான் அக்ரிமெண்ட் மூலியமாக போயிட்டுருக்குதுங்க. இப்போ இது அவங்களுக்கு பரவாயில்லைங்களா? அது அவங்க நிர்ணயிக்கிற வேலை தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ மழை காலம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்களா, இல்லை கோடை காலம், இலையுதிர் காலம், அந்த மாதிரி நிறைய காலங்கள் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு மஞ்சள், கரும்பு, பருத்தின்னு சொன்னீங்களா, இந்த 3 விஷயத்துல உங்களுக்கு எந்த காலம் வந்து வந்தால் இது அறுவடை சீக்கிரமாக பண்ணிடலாம்? உங்களுக்கு மழை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அறுவடை இது பண்ண முடியும். கரெக்டான டைமில் மழை பெஞ்சிட்டா விவசாயம் அவ்வளோதான், ஒன்றும் விளைச்சல் எடுக்க முடியாது. இப்போ பருத்தி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி முறைகள்லாம் பயன்படுத்துகிறீங்க? பருத்தி வந்து இப்போ சொட்டு நீர் பாசனத்தில் போட்டுருக்குறேங்க. இப்போ அடுத்தது மறைஞ்சு இது பூச்சிக்கொல்லி இப்போ அதிகமாக இருக்குது இந்த பருவ காலத்துக்கு. இப்போ மருந்து 2-3 டைம் அடித்தாச்சு. நான் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் இதாக பண்ணணும். பூச்சி கட்டுப்பாடு இதாக மருந்து தேவையில்லை. சரிங்க. இப்போ தொழிலாளர்கள் உங்களுக்கு எல்லாம் இருக்காங்களா, கூலி ஆளுக்கள்? தொழிலாளுக்கு கொஞ்சம் இதுதான் குறைபாடு தான். அதனால் நாங்கள் மித்தபடி கால் மாறுறது பிடிக்கிறது எல்லாமே வந்து மிஷின் இது பவர் டில்லரு, வீடரு இதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏதோ பண்ண மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? மாடு ஆடு வளர்த்துட்ருக்குறேங்க. அதை வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரிங்க. இப்போ ஆடு மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு முறையில் பார்ப்போம். இப்போது ஆடு வளர்த்தாங்க அப்படின்னா அதுக்கு கீழே குளம் வச்சுருப்பாங்க. அந்த குளத்தில் வந்து மீன் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த கழிவு வந்து மீனுக்கு போயிடும். அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி வயலுக்கு பாய்ச்சுவாங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்களா? அது மாதிரி இது ட்ரை பண்ணுவேன். மேலே கோழி, கீழே மீன் இது மாதிரி விட்டு பயன்படுத்திருக்கேன். கீழே வயல் அது மாதிரி. அந்த மாதிரி. இப்போ அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதுங்க? உங்களுக்கு ஒரே இதில் வந்து கோழி வளர்த்துக்கிறோம், ஆடு வளர்த்துக்கிறோம். அது அந்த கழிவு வந்து உங்களுக்கு மீன் வளர்த்தா மீனுக்கு யூஸ் ஆகுது. சரி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ அழிஞ்சிட்டு வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து மாறிட்டே வருது இல்லைங்களா? இப்போது அதுக்கு நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கே மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கருத்து என்ன, இதை பற்றின கருத்து? எங்களோட கருத்து என்ன, அரசுலேருந்து கொஞ்சம் மானியம் கிடச்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆள் பற்றாக்குறைக்கு வேறு ஏதாவது பவர் வீர் வாங்குறதுக்கு, பவர் பிளேயர் வாங்குறதுக்கு இது மாதிரி ஏதாவது கிடச்சதுன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் முன்னோக்கி வரலாம். சரி. ஓகே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு விவசாயிக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். நன்றி.